ஏண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. பூஜையில ரொம்ப ஆர்வமா இருக்க. ஏய், சமையல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இங்க பாரு. ஏய், உண்மையை சொல்லு. நிஜமா உங்களுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சா? நீ ஹாப்பியா? என்ன இவ்வளவு ஆமான்னு சொல்றா? அப்போ வருண்க்கு இவன் மேல கோவம் இல்லையா? சாராவை மறந்துட்டானா? ஒரே நேரத்துல மாறிட்டானா? நிஜமாவாடி சொல்ற? வருண் நல்லா பேசினாரா? அவங்க கூட சந்தோஷமா இருக்காராடி? ஏங்க அப்படி கேக்குற? இல்ல, சும்மா தான் கேட்டேன். கல்யாணத்துல ஒரு மாதிரி டல்லா இருந்தாரு, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அவர் என் கூட சந்தோஷமா தான் இருக்காரு. நானும் அவரும் ஹாப்பியா தான் இருக்கோம். அக்கா, பூஜைக்கு டைம் ஆயிடும், சமைக்கலாம். இவ சொல்றத நம்பவே முடியலையே. வருண் எப்படி ஒரே நாள்ல மாறினா? சான்ஸே இல்ல. கண்டுபிடிக்கிறேன். வனிலா, முதல்ல நான் சமைச்ச பிறகு நீ அப்புறமா சமைச்சுக்கோ. சரிக்கா. டியர் பிரதர்ஸ், நீங்க சொல்லுங்க, எந்த அண்ணியோட பிரசாதம் சூப்பரா இருக்க போகுது? அருவி, உன்னோட எக்ஸைட்மெண்ட்டும் எக்ஸ்பெக்டேஷனும் தான் எனக்கும். ஸோ நோ கமெண்ட்ஸ். அண்ணா, வாட் அபவுட் யூ? பெரிய காம்படிஷன் நடக்க போகுது. இதுல யார் யாருன்னு பேச்சு வேற. மொத்தத்துல சொதப்பதான் போகுது. என்ன பரமு, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க? இல்லங்க, சம்பந்தி 2 பேரையும் சமைக்க சொல்லிருக்காங்க. வெண்ணிலா இதுக்கு முன்னாடி சமைச்சிருக்கா, அவ சமாளிச்சிடுவா. ஆனா வான்மதி கிச்சன் பக்கமே போனதில்ல. அவ எப்படிங்க சமாளிக்க போறா? அதாங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. புரியுதுமா, அதான் கூட வெண்ணிலா இருக்கால, அவ பாத்துக்குவா. நீ ஒன்றும் கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா சமைச்சு எடுத்துட்டு வந்து இந்த பூஜையை முடிப்பாங்க பாரு. அக்கா, நீ இது வரைக்கும் சமைச்சதில்ல, நான் சொல்லி தரேன். வேணாண்டி, முன்னாடினா பரவாயில்ல, நீ சொல்றத கேட்டு செய்யலாம். ஆனா நான் இப்போ இந்த வீட்டோட பெரிய மருமக. நீ சொல்லி நான் கேட்டு செய்யணுமா? நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. சரிக்கா. சொன்னாருக்கா. என்ன சொன்னாரு? சொல்ல. அதெல்லாம் எப்படிக்கா உன்கிட்ட சொல்ல முடியும்? ஓஹோ, அவ்வளோ ரகசியமா? அப்போ நேத்து நைட் அவரு உன்கிட்ட மனசு விட்டு பேசிட்டாரு. 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஐயோ, இவ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்க முடியல. எப்படி வருண் மாறி இருப்பான்? கண்டிப்பா இருக்காது. இவதான் ஏதோ பெரிய பொய் சொல்றா. கண்டுபிடிக்கிறேன். இவ்வளவு ஹாப்பியா சமைக்கிறா. இவ வேற சூப்பரா சமைப்பாளே. விடக்கூடாது. நேத்து நைட்டு நடந்தது உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா இனி இவ ஸ்கோர் பண்ணவே கூடாது. கடவுளே, முதல்ல பிரசாதம் பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு. அம்மா, சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டா சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. வெண்ணிலா,
கண்ணு எப்படி கண்ணு சமாளிச்ச? அதாம்மா வான்மதி. வெண்ணிலா எங்க? வெண்ணிலா, நம்ம வீட்ல பரம்பரை பரம்பரையா இந்த அம்மனை தான் கும்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம வீட்டோட காவல் தெய்வம் இவங்க தான். இந்த வீட்டுக்கு மருமகளுங்களா வந்த உங்களுக்கு அம்மனோட அருள் கிடைக்கணும்னு தான் உங்களை பிரசாதம் செய்ய சொன்னேன். நீங்க இந்த பிரசாதத்தை எப்படி பண்ணீங்கன்னு அம்மன் முன்னாடி வந்து சொல்லுங்க. முதல்ல வான்மதி, நீ வந்து சொல்லு. அது பால் பால் பாலை ஊத்தி அதுக்கப்புறம் பால் ஊத்தி. சரி, ஆரம்பிக்கலாமா? பாடுமா. என்னம்மா பாடுங்கோ. ஓ, நமக்கு பிடிச்ச பாட்டை பாட சொல்றாரு போல இருக்கு. உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன், புடவ மடிக்கையில் உன்னைத்தான் மடிக்கிறேன், ஒரு 100 வருஷம் பேச நினைச்ச தோல சாஞ்சிடுவேன், உனக்காக உனக்காக அம்மா உனக்காக. நிறுத்துமா. என்னம்மா நீ பாசுரம் பாட சொன்னா நீ வேற என்னென்னமோ பாடிக்கிட்டு இருக்க? இந்த பூஜையை பத்தி இப்பதானே நல்லதா சொன்னேன். அதோட அருமை தெரியாம இப்படி பண்றீங்க? வான்மதி, என்னம்மா இதெல்லாம்? இதெல்லாம் உனக்கு தெரியாதா? அது வந்து அத்தை, இது சுத்தமான பூஜைமா. வீட்டு சாமியை கும்பிடுறோம், பயபக்தியா இருக்கணும். இங்க வந்து நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. சாமி சொல்றதை கேட்டு கண்ணை கட்டிக்கிட்டு அந்த புள்ளிகள் எல்லாம் சேர்த்துடுவியா? இவங்க ஏதேதோ புதுசு புதுசா சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது. தேவையில்லாம எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட வேண்டாம். இல்லத்த, எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது. இது கூட பண்ண தெரியாம என்ன பொண்ணு நீ? நீ முதல்ல எழுந்துரு. வெண்ணிலாக்கு இதெல்லாம் தெரியும். அவளே இந்த பூஜையெல்லாம் பண்ணட்டும். அண்ணாமலை, வெண்ணிலாக்கு இந்த நகையை எடுத்துக்கொடு.